இந்த நார் இட்டாலியன் மஷ்ரூம் சூப்பை எப்படி நம்ம செய்ய போகிறதுன்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 500லேருந்து 600 லிட்டர்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நார் இட்டாலியன் மஷ்ரூம் சூப்போட கொதிச்சதும் அதில் இதை நம்ம போடணும். இந்த நார் இட்டாலியன் மஷ்ரூம் சூப்பை தண்ணியில் பாயில்டு வாட்டரில் போட்டு நல்லா 3 to 5 minutes நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இட்டாலியன் மஷ்ரூம் சூப் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட உடனே அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒரு குட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு மனசில் ஒரு கேள்வி வரும், இந்த நார் சூப் குடிக்கலாமா, இது பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு. எதையும் அளவாக எடுத்துக்கிட்டா பிரச்சனை இருக்காது. அது மாதிரி ஏதோ ஒரு தடவை 2 தடவை நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு ட்ரையல் பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி தான் நாங்களும் இதை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இருங்க, நான் பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் என்னென்னா, இது என்ன தான் நேச்சுரல்னு இந்த பேக்கில் எழுதி இருந்தாலும் இதில் ப்ரிசர்வேட்டிவ் மிக்சிங்கில் தான் இருக்குது. ஸோ இது அளவாக சாப்பிடுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம். மாதத்தில் ஒரு தடவை அப்படி வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்லாம். நல்லது தான். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ இப்போ உங்களுக்காக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் இந்த சூப்பை ரெடி பண்ணேன். நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்ஸில் வேறு என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.